தப்பா நினைக்காதேம்னா, இந்த ஏற்பாடுல எனக்கு எதுவும் தெரியாது. ஒண்ணு மாதிரிதான் என்னையும் 4 பேர் பிடிச்சி இதுக்குள்ள தள்ளிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். சத்தியமா என்ன நம்பு. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு அவங்கதான் இதெல்லாம். அவங்க நினைச்சதுலயும் தப்பில்ல, நீங்க நினைக்கிறதுலயும் தப்பில்ல. இல்ல, நான் நினைக்கவே இல்லை. நீ எங்க, நான் எங்க? எனக்கு தான் அந்த தகுதி இல்லையே. இல்ல, எனக்கு தான் அந்த தகுதி இல்லை. இனிமேலும் உங்களை நான் ஏமாத்த விரும்பல. நான் உங்களோட வாழ முடியாது. தெரியும், என்ன உனக்கு பிடிக்கல. ஐயோ, இப்ப நான் உங்களோட வாழ முடியாத நிலைமையில இருக்கேன். அப்போ என் மேல நம்பிக்கை இல்லையா? அது இல்ல, உனக்கு சமமா நான் படிக்கல இல்ல, எனக்கு அந்தஸ்து இல்ல. இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் ஒரு தூக்கு தண்டனை கைதி. ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். எந்த நிமிஷமும் தூக்கு கயிறுக்கு பலியாகப்பட ஒரு கைதி. பார்வையற்ற ஒரு அநாதை பள்ளிக்கூடத்துல நான் மியூசிக் டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒருபோதும் என்ன மறவாத நெஞ்சு தர வேண்டும், கண்ணை காக்கும் வண்ணம் அது போல காத்து வர வேண்டும் என்னையே. நான் புகழ் பாடும் ஆசைதான் கூடுகின்றதே தேவி, பாடும் செந்தமிழ் பாடல் போலவே தேடுகின்றதே ஆவியே. நாடு வந்த எமை வாழ வைத்திடும் தேவர் போற்றிடும் தேவதேவியே. உங்கள் ஒருபோதும் என்ன மறவாத நெஞ்சு தர வேண்டும் அன்னையே. சொல்ல போறீங்களா இல்லையா? தெரியாது. என்னாச்சு? மேஜை மேல வச்சிருந்த வைர முதலத்தை காணையம்னா ஸ்டூடண்ட்ஸ் யாராவது பாத்தீங்களா? பாவம், இவங்க எப்படி பாத்துக்க முடியும்? கண்ணுதான் தெரியாது, கை கைப்பட்டு இருந்தா எடுத்துக்கலாம் இல்லையா? இவங்க எடுத்துக்க சான்ஸே இல்ல. ஏய், மரியாதையா முதலத்தை கொடுத்துருங்க, இல்ல ட்ரெஸ் எல்லாம் கலட்டி செக்அப் பண்ண வேண்டி இருக்கும். இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க, எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வா, இவங்களை தொட நான் அனுமதிக்க மாட்டேன். வேணும்னா நான் செக்அப் பண்ண. சரிதான், போடி. ஓஹோ, குடிச்சிட்டு வந்திருக்கியா? இப்பதான் உன் எண்ணம் புரியுது. மோதிரம் காணாம போச்சுன்னு சொல்றது சுத்த போய். போடி. தங்களோட உடம்பையே பார்க்க முடியாத அந்த பார்வையற்ற அப்பாவி பெண்களை அவன் நிர்வாணமாக்கி சோதனை போட்டதை என்னால தாங்கிக்க முடியல. அவனை அடிச்சு கொன்னுட்டேன். இந்த உண்மையை நீ அங்க சொல்லிருக்கலாம்ல. ஆனா இந்த விஷயம் வெளி உலகுக்கு தெரிஞ்சா அந்த பார்வையில்லாத பெண்களுக்கும் அந்த ஸ்தாபனத்துக்கும் வரக்கூடிய கெட்ட பேரை நினைச்சு வெளியே சொல்லாம மூடி மறைச்சு தண்டனையை ஏத்துக்கிட்டேன். அந்த தண்டனையை நிறைவேற்றுற வரைக்கும் என்ன ஜெயில வச்சிருந்தாங்க. அங்கதான் உங்க அம்மாவை நான் சந்திச்சேன். நாளைக்கு தெரியுமா உங்களுக்கு விடுதலை?
அழறீங்கம்மா. இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த உங்க மகனை இப்ப பார்க்க போறீங்க. சந்தோஷமா இருங்க. இருமா, தண்ணி கொண்டாரு. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த ட்ரெஸ்ல உங்களை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இந்தாங்க, என் அண்ணனை சாகடிச்ச அந்த யமுனாவோட உயிர் பொட்டுன்னு தூக்கு கயிறுல போகக்கூடாது. இந்த ஆசிட் அவ மேல ஊத்தி அவ துடி துடிச்சு சாகணும். இந்தாங்க, ஜாக்கிரதை. நான் பழைக்க மாட்டோமா? என்ன பத்தி உண்மை என் மக கிட்ட சொல்லாம நான் சாகுறேன்னா வேதனையா இருக்குமா? கவலைப்படாதீங்கம்மா. அந்த உண்மையை உங்க மகனுக்கு நான் சொல்றேம்மா. நான் தெரிய வைக்கிறேன். என் உயிரை காப்பாத்த தன்னையே இப்படி கொடுத்த உங்க அம்மாவுக்காக ஜெயில அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணேன். அன்னைக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்ததான் நான் ஜெயிலிருந்து தப்பிச்சு ஓடுவேன். இது வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம நான் இந்த ஊர்லயே இருந்தேன். எப்படியும் உங்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணி சாட்சி சொல்ல அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல போலீஸாலேயோ மத்தவங்களாலேயோ என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இந்த முயற்சியில எனக்கு வர ஆபத்து என்னன்னு தெரிஞ்சோ அன்னைக்கு கோர்ட்ல வந்து போய் சொல்லி உங்களை காப்பாத்தினேன். இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லத்துக்கு எத்தனையோ முயற்சி செஞ்சேன். ஆனா அதுக்கு நீங்க சந்தர்ப்பமே கொடுக்கல. எந்த நிலைமையிலையும் நான் உங்க கூட வாழ முடியாது. எந்த நிமிஷமும் என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறப்படுறது நிச்சயம். யமுனா, உன் கழுத்துல தூக்கு கயிறு ஏறாது. ஏறப்பட மாட்டேன். நான் கற்ற தாலி கயிறாயிரும். இது சத்தியம்.